காலமாக இருக்கக்கூடிய செய்தி மிகப்பெரிய அளவில் எல்லோருடையுமே வருத்தத்தை ஏற்படுத்தியிருக்கு. இன்றைக்கு ஹாட் ஸ்டார் விஜய் டிவி அப்படின்னு சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்குறதுல ரொம்பவே பங்கு வகிக்கிறவர் தான் யார் அப்படின்னா ஸ்ரீராம் அவர்கள். அவர் நிறைய பார்த்திங்கன்னா டிவிகளுக்கு ஆலோசகராக இருந்திருக்கிறாரு. விஜய் டிவியினுடைய பொதுச் செயலாளராக இருந்திருக்கிறாரு ஸ்ரீராம். அவர் என்ன இருக்குது அப்படின்னா, நல்லாவே அலுவலகத்தில் வேலை பார்த்துட்டு இருந்தவருக்கு திடீரென மாரடைப்பு ஏற்பட்டிருக்கு. அதற்கப்புறமாக அவர் காலமாகிட்டார். மனைவி மற்றும் மகள் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது மிகப்பெரிய எல்லோருக்குமே வேதனை கொடுத்துருக்கு. அலுவலகத்தில் வேலை பார்த்துட்டு இருக்கும் பொழுதே அவருக்கு இந்த ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருக்கான். அதோட ஸ்ரீராம் அவர்கள் சங்கரா, கவசம் அப்படின்னு பல டிவிகளுக்கு ஆலோசகராக இருந்திருக்கிறாரு. கவசம் அப்படின்ற ஒரு டிவியை இவர் தான் பார்த்திங்கன்னா நடத்தியும் வந்திருக்கிறாராம். சங்கராவிற்கு ஆலோசகராக இருந்திருக்கிறாரு. இப்படிப்பட்ட பிரபலம் பல சேனல்களை உருவாக்கி விட்டவருக்கு இந்த ஒரு நிலைமையா அப்படின்னு தொடர்ந்து பல பிரபலங்கள் இரங்கல் தெரிவித்து வந்துட்டுருக்காங்க. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள், அதே போல் துணை முதலமைச்சர்னு இவருடைய இழப்பு செய்தியை கேட்டதுமே இரங்கல் தெரிவிச்சிருக்கிறாங்க. நேரடியாகவே போய் பார்த்துருக்குறாங்களாம். காவேரி மருத்துவமனையில் தான் அனுமதிக்கப்பட்டிருந்திருக்கிறாரு. இந்த சூழ்நிலை அவர் மாரடைப்பு காரணமாக காலமாகிட்டார் அப்படின்ற செய்தி வெளியாகி எல்லோருக்குமே வருத்தத்தை ஏற்படுத்தியிருக்கு. அதே போல் பல டிவி பிரபலங்களும் இவருக்காக இரங்கலை தெரிவித்து வந்துட்டுருக்காங்க. நம்மளுடைய சார்பாக அவரின் ஆன்மா சாந்தி அடையணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கலாம். இது ஒரு பக்கம் இருக்க, கோலங்கள் சீரியலில் மிகப்பெரிய அளவில் வில்லன் கதாபாத்திரத்தில் ஆதி அப்படின்ற ஒரு கதாபாத்திரத்தில் நடிச்சிருந்தவர் தான் யாருன்னா, எல்லோராலையுமே மிகப்பெரிய வில்லனாக கவனிக்கப்பட்டவர் அஜய். இப்போ அவர் சில விஷயங்களை ரொம்பவே உருக்கமாக சொல்லியிருக்கிறாரு. என்ன சொல்லியிருக்கிறாரு அஜய் கபூர் அப்படின்னு பார்க்கும் பொழுதும், கோலங்கள் சீரியலுக்கு வில்லன் தேடிட்டுருக்காங்க, நீங்கள் போய் பாருங்கன்னு தொல்காப்பியன் அவர்களை பார்க்க சொன்னது யார் அப்படின்னு பார்த்தோன்னா, அந்த கதாபாத்திரத்தில் அம்மாவாக தேவயானிக்கு நடிச்சிருந்தவங்க தானா. அவங்க சொன்னதுனால தான் அவர் அவங்கள போய் பார்க்கவே செஞ்சாராம். அதற்கப்புறம் தான் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது அவருக்கு அதில் நடிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடச்சிருக்கு. இப்போ கூட எதிர்நீச்சல் சீரியலை இயக்கி வந்துட்டுருக்காரு. எதிர்நீச்சல் பார்ட் 2 போயிட்டுருக்கு. அவருமே தொல்காப்பியன் அப்படின்ற கதாபாத்திரத்தில் அதில் நடிச்சிருந்தார். இவர் அந்த சீரியல் நடிக்கும் பொழுது அயனில் நடிக்கிறதுக்கான வாய்ப்பு அஜய் அவர்களுக்கு கிடச்சதான். ஆனால் அஜய் கபூர் அவர்கள் கோலங்கள் சீரியல் ரொம்பவே பிஸியாக இருந்ததுனால அதில் நடிக்க முடியாமல் போயிடுச்சான். இருந்தாலும் எனக்கு கோலங்கள் சீரியல் நிறையவே பிடிக்கும் அப்படின்னு ரொம்பவே உருக்கமாக சொல்லியிருக்கிறாரு. அதில் அவருடைய நடிப்பை நிச்சயமாக மறக்க முடியாது. அயன் திரைப்படத்தில் வந்த வில்லன் நடிகருக்கு அஜய் அவர்கள் தான் வாய்ஸே டப்பிங்கே கொடுத்துருப்பாரு. இவர் நடிகர் மட்டும் இல்லாமல் டப்பிங் ஆர்டிஸ்ட்டும் கூட. இந்த சூழ்நிலையில் இவர் நீண்ட நாட்களுக்கு பிறகு இப்போ மிகப்பெரிய அளவில் தன்னுடைய மனம் திறந்து பேசியிருக்காரு அப்படின்றதான் உண்மை. திருச்செல்வம் அவர்கள் கோலங்கள் சீரியலில் இவருடைய கேரக்டரை பயங்கரமாக கொண்டு வந்திருப்பார் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.